Dear parents who are rushing towards private school with bundles of money, this speech, this video is particularly for you only, especially for you only. ஏன்னாக்க கட்டுக்கட்டாக பணத்துடன் தனியார் பள்ளிகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பெற்றோர்களே, இதை எப்படி சொல்லலாம் ஆங்கிலத்தில்? டியர் பேரண்ட்ஸ் who are rushing towards the private schools with bundles of money. This message is especially only for you. Please listen to this. Listen to do this without fail. தவறாம கொஞ்சம் கேளுங்க. Please listen to it without fail. இதை தெளிவாக ஏன் ஆங்கிலத்திலும் சொல்கிறேன் தமிழ்லையும் சொல்கிறேன்னாக்க, கண்டிப்பாக நான் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு போனால் அப்படியே யாரும் பார்க்க மாட்டேங்க, கேட்க மாட்டேங்கிறீங்க. அதனால சொல்கிறேன். டியர் பேரண்ட்ஸ் who are rushing towards the private schools with bundles of money. This message is especially only for you. Please listen to this without fail. தவறாம இதை கேளுங்க. அதாவது, our government spends 35% of this money we spend for this educational development of students. How many of you are aware this fact? உங்களில் எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும்? எந்த உண்மை? நம்முடைய அரசாங்கம், our government spends 35% of this tax money. We pay for this for our educational development of students. நம்முடைய மாணவர்களுக்காக செலவிடுறோம் நம்ம. How many of you are aware of this fact? இந்த உண்மை உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இது ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி என்னன்னாக்க, பேரண்ட்ஸ்க்கு தான். Dear parents, how many of you are concerned about making your son or daughter speaking English effectively? Can you tell me? There is no chances to do like that. அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். Most of the parents are concerned about, அதாவது பெரும்பாலான பெற்றோர்கள் எதை பத்தி அக்கறை கொள்றாங்க தெரியுமா? Only about protecting the self fake social status. அதாவது தனியார் பள்ளிகளில் சேர்த்தால்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நமக்கும் ஒரு கௌரவம் இருக்கும். எங்கடா படிக்கிறான் என் புள்ள சிபிஎஸ்சில படிக்கிறான், எங்கடா படிக்கிறான் அவன் புள்ள மெட்ரிக் போர்ஷன் படிக்கிறான், எங்கடா படிக்கிறான் அவன் புள்ள இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் கான்வென்ட்ல படிக்கிறான். இதுக்கு பேர் என்னது? ஃபேக் சோசியல் ஸ்டேட்டஸ். ஒன்லி அபவுட் ப்ரொடக்டிங் பர்பஸ்க்காக தான் அவங்க அக்கறை காட்டுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ். அதனால தான் பேரண்ட்ஸ் who rushing towards the private schools. அதை நல்லா நீங்க புரிஞ்சுக்க. இது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது விஷயம், அதாவது பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பசங்க, can your son or daughter speaking English effectively? Can your children who studies in private school, அது மறந்துட்டேன், who studies in private school, private schoolல படிக்கிற உங்க மகனோ மகளோ, அது எப்படி சொல்ல இங்கிலீஷ்ல? Can your son or daughter who studies in private schools actually speak in English effectively? Do they
merely appear to be proficient in stylish English. Can you tell me, ma'am? Dear parents, give this some thoughts. இதை கொஞ்சம் உங்கள் சிந்தையில் வையுங்கள், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதனால சொல்றேன், தயவு செய்து ப்ளீஸ் enroll your children only in government school. புதுக்கோட்டையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு அற்புதமான பள்ளிக்கூடத்தை நேர்ல போய் பார்த்தேன், அசந்துட்டேன். அப்படி இப்படியும் ஒரு பள்ளிக்கூடமா புதுக்கோட்டையில்? எந்த ஸ்கூல், வேற எதுவுமே கிடையாது, ஒரே ஸ்கூல் தான் பார்த்தேன். ஸ்கூல் பேர் வந்து கார்ப்பரேஷன் சண்டர்பேட் இன் கார்ப்பரேஷன் ஸ்கூல். அது சண்டர்பேட் கார்ப்பரேஷன் ஸ்கூல் தான் பார்த்து நான் வந்து ஆர்வம் பண்ணினேன். அப்படிப்பட்ட ஸ்கூல்ஸ். ஒரு பள்ளி கிளாஸ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் இருக்குது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில். என் பொண்ணுக்கு சேர்த்த உடனே அங்கே ஒரு சின்ன பொண்ணு இருக்குது, ஒரு கல்யாணம் ஆகுது, 22 இயர்ஸில் ஒரு பொண்ணு. அதே மாதிரி ஒரு 50 இயர்ஸில் ஒரு மேடம் இருக்காங்க. அப்போ 2 பேர் ஒரு கிளாஸ்க்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அட்டகாசமாக பிள்ளைகளை கைட் பண்ணி எல்லா குழந்தைகளையும் மைக்க பிடிச்சு பேச வைக்கிறாங்க சார். இது பெரிய வெற்றி இல்லையா? இப்படி பண்றதுனால அந்த குழந்தைகளுடைய கூச்சம் போயிடும். they avoid their fear and shy. புரியுதுங்களா? to handle the mic, மைக்க பிடிக்கிறதுக்கு என்ன தேவைங்க? பயமும் போயிடும், கூச்சமும் போயிடும். இப்ப கண்டிப்பா they should be more confident in speaking and acting independently. உண்மையா இல்லையா? சொல்லுங்க. they can secure their job and their successful career. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? படிக்கிற பள்ளிக்கூடம், அடிப்படை கல்வி. the fundamental education should be in government school. இந்த வாசகத்தை கேட்டுட்டு இந்த மெசேஜை தயவு செய்து ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த மெசேஜ் டு ஆல். எல்லாருக்கும் இந்த மெசேஜை அனுப்புங்க. ஏன்னா நான் முதல்ல சொல்லிட்டேன், அழகா சொன்னேன். என்ன சொன்னேன்? கேன் யுவர் சில்ட்ரன் ஹூ ஸ்டடீஸ் இன் பிரைவேட் ஸ்கூல் ஆக்சுவலி ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஆர் டூ தே merely appear to be proficient in stylish English? Dear parents, give these some thoughts. கொஞ்சம் சிந்தியுங்கள். Please send your children towards the government schools. Then only your valuable money and time will be productive. That's my specialized idea. Because I have enrolled my daughter Chin Selva Mayuranachia is studying in government corporation school. ஒரு 3 years அதாவது ப்ரீ எஜுகேஷன் சேர்த்து விட்டேன், ப்ரீ ஸ்கூலில் சேர்த்து விட்டேன், எல்கேஜி யூகேஜி எல்லாமே பண்ணி விட்டேன். ஏன்? ஜாலியாக இருக்கட்டும் பண்ணி விட்டேன். வீட்டுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. ஒரு ஸ்கூல் ரொம்ப தள்ளி இருந்துச்சு. 2 ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. ப்ரீகேஜி ஒரு ஸ்கூலில் பண்ணாங்க, எல்கேஜி யூகேஜி பண்ணாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் சேர்த்து விட்டேன். காரணம் என்ன அப்படின்னாக்க, குழந்தை பிளேயிங் திங்ஸ் முக்கியம் சேர்த்து விட்டேன். என்னைக்கு இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் காலேஜ் வச்சா பார்த்தீங்களா, தட் இஸ் கவர்மெண்ட் ஸ்கூல். அங்கே தான் நான் கூட வேலை செய்யணும். எப்படி வேலை செஞ்சு 1 முதல் 12ஆம் வரை என் பிள்ளை தமிழ் மீடியத்திலேயோ இங்கிலீஷ் மீடியத்திலேயோ, அது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும். எந்த மீடியம் இருந்து போட்டோம், இங்கிலீஷ் வேணுமா சேர்த்துக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் என் பிள்ளை அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தால்தான் இன்று 90% அரசு வேலையில் உள்ளவர்கள் அனைத்தும் கலெக்டரில் கூட பார்த்துருக்கேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க தான். தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப பேர் தெரியாது, தெரிஞ்சு விட்டேன்.